அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது சமீபத்திய நியமனங்கள் பார்க்க போறோம். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய 11வது தலைவராக நம்ம தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI உடைய ஆளுநராக சக்திகாந்த தாஸ், இதுக்கு முன்னாடி சக்திகாந்த தாஸ் இருப்பாங்க, இப்போ சஞ்சய் மல்ஹோத்ரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா யார் இருக்காங்க அப்படின்னா KR ஸ்ரீராம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. அடுத்து DRDO, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, இதோட தலைவரா சமீர் வி காமத் இருக்காங்க. ஐக்கிய நாடுகளுக்கான இந்திய தூதராக இப்போ பர்வதனேனி ஹரிஷை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் தான் வந்து ஐக்கிய நாடுகளுக்கான இந்திய தூதரா இருக்காரு. தலைமை பொருளாதார ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னா அனந்த நாகேஸ்வரன் இருக்காரு. இவருடைய பதவியை கூட இப்போ 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து CRPF, அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், மத்திய ரிசர்வ் காவல் படையுடைய தலைமை இயக்குனராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து இருக்காரு. இப்போ 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்களே, அவங்க யார் யார் அப்படின்னா விவேக் ஜோஷி மற்றும் சுக்பீர் சிங் சாந்து. அடுத்து தில்லியுடைய 9வது முதலமைச்சராக ரேகா குப்தா வந்து இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரேகா குப்தா லோக்பாலுடைய தலைவராக இப்போ AM கான்வில்கர் இருக்காரு. அதாவது அவருடைய ஃபுல் நேம் வந்து அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் தான் இப்போ லோக்பாலுடைய தற்போதைய தலைவர். அதே மாதிரி தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா தலைவர், அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்கும். தமிழ்நாட்டுல இப்போ லோக் ஆயுக்தோட தலைவரா யார் இருக்காங்கன்னா P ராஜமாணிக்கம். நெக்ஸ்ட் பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக சக்திகாந்த தாஸ் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. RBI உடைய முன்னாள் ஆளுநர், RBI உடைய முன்னாள் கவர்னர் தான் சக்திகாந்த தாஸ். இப்போ பிரதமர் மோடியுடைய 2வது முதன்மை செயலராக நியமிச்சிருக்காங்க. ஸோ பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் தான் செபியுடைய தலைவராக துகின் காந்த பாண்டே வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஆயில் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய புதிய நிர்வாக இயக்குநராக சுமன் குமாரை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் யார் அப்படின்னா அஞ்சுரதி ராணா தான் இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர். நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக இப்போ ராஜீவ் கௌபா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னன்னா 2015 திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். நிதி அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறத நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம். நெக்ஸ்ட் பிரதமர் நரேந்திர மோடியுடைய தனி செயலராக இப்போ நிதி திவாரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 23வது சட்ட ஆணையத்துறை தலைவராக தினேஷ் மகேஸ்வரியை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க.